Hello team, welcome to TCS NQT series day 11. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா remove duplicates in a given string first alpha and last digit. So the first alpha and last digit அப்படினா என்ன அப்படினா for example, so this is the input A1, B2, C3 and then A1 and B2. So this is the input they have given. கொடுத்திருக்க இன்புட்ல ஆல்பபெட்ஸ்ல ஒரிஜினலை வச்சுட்டு டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஒரிஜினல் ஏவை வச்சுட்டு டூப்ளிகேட் ஏவை ரிமூவ் பண்ணணும். அண்ட் தென் பி ஒரிஜினல் பியை வச்சுட்டு அண்ட் தென் டூப்ளிகேட் பியை ரிமூவ் பண்ணணும். சேம் திங் ஃபார் நம்பர். பட் அங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஜிட்ல டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணும் போது டூப்ளிகேட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒரிஜினலை வி ஷுட் நீட் டு ரிமூவ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இங்கே அக்கர் இருக்கு அண்ட் தென் இங்கே ஒரு 1 அக்கர் இருக்கு. ஸோ இதில் டூப்ளிகேட் 1 இது. பட் டூப்ளிகேட் 1 அப்படியே வச்சுட்டு வி ஷுட் நீட் டு ரிமூவ் த ஒரிஜினல் 1. ஸோ சேம் திங் லைக் 1, 2 இங்கே இருக்கு அண்ட் தென் அகைன் இன்னொரு 2 இங்கே இருக்கு. ஸோ டூப்ளிகேட் அப்படியே வச்சுட்டு வி ஷுட் நீட் டு ரிமூவ் தி ஒரிஜினல் 2. ஸோ ஃபைனல் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ABC அண்ட் தென் 3, 1, 2 அப்படின்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் தே ஹவ் எக்ஸ்பெக்டட். இப்போ கோட்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நான் என்ன அப்ரோச் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸை தனியாகவும் நம்பர்ஸை தனியாகவும் செப்பரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ண போகிறேன். அண்ட் தென் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண ஐ எம் கோயிங் டு யூஸ் செட். அண்ட் ரிமூவ் பண்ண டூப்ளிகேட்ஸ் ஆஃப்டர் அந்த ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுறதுக்காக ஐ எம் கோயிங் டு யூஸ் அ ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ இது ரெண்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது கோட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ஒரு இன்புட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எம்எஸ் ஸ்ட்ரிங் ஸோ கிவன் ஹியர் as input equal to, ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்புட் என்ன அப்படின்னா A1 and B2, C3 and again A1 and B2. ஸோ திஸ் இஸ் a string they have given. இப்போது டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் செட் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபார் தட் I'm creating here a new method public static. ஸோ இங்கே நான் ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ directly I make this method as string and method name வந்துட்டு நான் dup அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ now inside this I'm going to pass one parameter as string. So I'll keep this name as st. ஸோ தென் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு செட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த செட்டில் இந்த ஜென்ரிக்ஸ் ஐ எம் கோயிங் டு கிவன் as கேரக்டர். பிகாஸ் இதில் நான் ஸ்ட்ரிங்கை ஒரு எலமெண்ட்டை தனியாக எடுத்து கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கிவன் கேரக்டர். திஸ் ஃபர்ஸ்ட் செட் ஃபார் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ ஐ கீப் நேம் as alpha. ஸோ நியூ ஐ எம் கோயிங் வித் an linked list. தென் செகண்ட் செட் டிஜிட்ஸ்க்காக எடுத்துக்கிறேன். ஸோ செட் a same here I am passing a character. ஸோ அண்ட் இதை நான் டிஜிட்ஸ்க்காக எடுத்துக்கிறேன். ஸோ here also I am going to do with an linked list. LinkedHashSet இங்கே எடுத்துக்கிறேன். அண்ட் தென் கன்கார்டினேஷனுக்காக I am going to do take a StringBuilder. ஸோ இங்கே StringBuilder first for alpha as same எடுத்துக்கிறேன். So this is SB, which means a StringBuilder, and I'll take it as alpha. So new StringBuilder, and again for digit. So ஓகே. தென் இப்போ என்னோட மெயின் லாஜிக் எழுதுப்பேன். ஸோ டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக எல்லா கேரக்டரையுமே நான் அரேவாக மாற்றி அதை செட்டில் இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் தட் கேர் அப்படின்ற வேல்யூ எடுத்துகிட்டு ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு யூஸ் அ ஃபார் ஈச் லூப். ஸோ str டாட் அதை 2 கேர் அரேவாக மாற்றிக்கிறேன் டு டேக் ஈச் எலமெண்ட் செப்பரேட்லி. அண்ட் தென் இங்கே நான் என்ன கண்டிஷன் வைக்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் அ லூப் ஐ கிரியேட்டட் ஒன்லி ஃபார் அன் கேரக்டர். ஸோ அதனால் ஸோ கேரக்டர் டாட் இஸ் லெட்டராக இருந்தால் மட்டும் ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் தட் கேரக்டர். அண்ட்
duplicates உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக I'm going to use a method called contains. So alpha.contains and ch உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். If both the condition true இருந்துச்சு அப்படின்னா I'm going to add this in a set. Alpha.add and ch add பண்ணிக்கிறேன். And concatenationக்காக for final output I am appending to an string builder. So stringல இந்த character append பண்ணிக்கிறேன். Okay. So and then என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் digits செக் பண்ணணும், பட் digits ஒரிஜினல் ரிமூவ் பண்ணிட்டு duplicates அப்படியே வைக்கணும். ஸோ அதுக்காக the same approach யூஸ் பண்ணுறதுக்காக I am going to reverse a string. So string reverse அப்படின்னு எடுத்துக்கிட்டு so here I am going to do with a string builder. So அந்த string builderல str pass பண்ணிட்டு so here I am going to reverse the string using reverse method and again I am storing into a normal string. So here I am going to do a same approach which we have done before. So character ch a same thing, but here we should use a river dot to char array மாத்திட்டு so and then same approach if a character dot so last time character check பண்ணதால we are going with is letter, இந்த time digits check பண்ண போறோம். So we are going with is digit and ch. So இங்கேயும் same and method யூஸ் பண்ணி then we should need to check whether it is contains or not. So அதனால digits dot contains என்ற மெத்தடை யூஸ் பண்ணி ஸோ இங்கே அந்த டிஜிட்டை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் இட் இஸ் digit இருந்தா ஸோ we should need to insert this into a set. ஸோ digit dot addல அந்த ch பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதை கன்கரேஷன் பர்பஸ்க்காக ஐ எம் கோயிங் வித் sb digitல append பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகி செட்டில் ஆட் ஆகிடும் அண்ட் தென் ஸ்ட்ரிங்கில் ஆட் ஆகிடும். அட் லாஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ண நம்பரை அகெயின் ப்ராப்பராக ரிவர்ஸ் பண்ணிவிட்டு விச் மீன்ஸ் ஓல்டு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு ஐ ஷுட் நீட் டு கன்கரிங். ஸோ அதுக்காக ஸோ sp டாட் டிஜிட் அதை ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ ஸ்ட்ரிங் நான் ரிட்டர்ன் பண்ணணும். So at last I am going to concatenate alphabet dot to string. So concatenation I am going with an plus symbol and then digits dot to string. So this is a method. இப்போ இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா ABC and then 312 அப்படின்ற அவுட்புட் நமக்கு வரணும். ஸோ here I'll print this. இதை print பண்ணி பார்க்கலாம். ஸோ print பண்ணுறதுக்காக I'll call this method. பண்ணிட்டு inside this I am passing my string. ஸோ பாஸ் பண்ணிட்டு expected output வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ actual output we'll see. Yes, we got a perfect output. Yeah, this is a good. ஸோ இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்க்கு Yellowmatics பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.